வாழ்வு பெருக்கும் மதியே சக்தி, ஆஹா, மாநிலம் காக்கும் மதியே சக்தி, தாழ்வு தடுக்கும் சதிரே சக்தி, விண்ணை அளக்கும் விரிவே சக்தி, ஊழ்வினை நீக்கும் உயர்வே சக்தி, உள்ளத்து ஒளிரும் விளக்கே சக்தி, சர்வம் சக்திமயம். சக்தி கொடு இறைவா, சக்தி கொடு. ஆஹா ஆஹா. எட்டயபுரத்து சிங்கம் இவன் பெண்ணுரிமை பாடினான், புவனத்து மாதர்களை எல்லாம் புதுமை பெண்ணாக உருவேற்றினான். என்றும் எனது மதிப்பிற்குரிய மகாகவியின் திருவடிகளை வணங்கி என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன். அருமை அருமை அருமை. எட்டயபுரத்து கவிஞனின் திருப்பெயரை கொண்ட பெண்மணி. ஆஹா. பேச்சுலகில் மின்னுகின்ற நட்சத்திரம், தேய்பிறை காணாத பௌர்ணமி. ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுங்க மேடம். புன்னகை பூத்த முகத்துடன் பவனி வரும் வெண்ணிலவு. ஆஹா. புதுமை கருத்துக்களை போற்றும் பெண்ணிலவு. கொஞ்சம் விடுங்க, அடுத்த வருஷத்துக்கு கொஞ்சம் இருக்கட்டும். எல்லா நட்சத்திரத்தையும் இப்பவுமே போட்டா அப்புறம் நாளைக்கு என்ன பண்ண போறீங்க? அடுத்த வருஷத்துக்கு இன்னும் பட்டியல் நீளும், இன்னும் நீளும். நகைச்சுவையை தனது கருத்தாக பேசும் சொல்லரசி, சிந்தனை பட்டிமன்றத்தில் அனல் போன்ற கருத்துக்களையும், சிரிப்பு பட்டிமன்றத்தில் குளிர்ச்சியான புனல் போன்ற கருத்துக்களையும் அள்ளித்தரும் சொல்லரசி மதிப்புக்குரிய எங்களுடைய நடுவர் அவர்களுக்கு தாழ்மையான வணக்கம். நன்றி நன்றி. நீங்க எல்லாம் அப்படியே முறைச்சு பார்க்காதீங்க. சத்தியமா நான் எதுவும் எழுதி கொடுக்கல, அவங்களா ஒரு ஆர்வத்தில் எழுதிட்டு வராங்க. அவங்க அப்படி பார்க்குறாங்க, இவளுக்கு பேமெண்ட்டும் கொடுத்து காசும் கொடுத்து கையையும் தட்டி பார்த்தீங்களா அப்படின்னு உங்களோட லுக்கு இருக்குது. மகாகவி பாரதி மட்டும் நம் அனைவரையும் உயர்த்தி பார்க்கவில்லை. இந்த விருதுநகரிலே எங்க ஊர் பிள்ளைங்களையும் பேச வச்சு அழகு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எங்கள் அனைவரையும் மேடையில் ஏற்றி பேசுகின்ற நட்சத்திரங்களாக எங்களை ஜொலிக்க வைக்க எத்தனை பெரிய தியாகம் பண்ணி இங்க எவ்வளவு ஆண்கள் வந்திருக்காங்க இல்லையா? இவங்க எல்லாருமே மகாகவி பாரதியின் மறு அவதாரம். ஐயோ, உங்களுடைய அர்ப்பணிப்பு. பாரதின்னு சொல்லிட்டாங்க, கைத்தட்டல் எவ்வளவு பிச்சிருக்க. எட்டயபுரத்து கேட்டிருக்க வேண்டாமா விருதுநகர் கைத்தட்டு? இவர்கள் அவர்களுடைய தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் பார்க்கும் பொழுது குவிகிறது என் கரம், கவிழ்கிறது என் சிரம். அருமை அருமை. பெண்களை பெருமைப்படுத்துவது பிறந்த வீடா புகுந்த வீடா, இதான் தலைப்பு. அவ்வளவுதாங்க. நான் இன்னும் கொஞ்சம் வளரணும் நடுவர் அவர்களே. ஏன் அப்படி சொல்லிட்டீங்க? போடியம் கைட்டு பத்தல. அப்படி அது ஒண்ணும். இங்க இருந்து எட்டி பார்த்தா உமாஜி ஏதோ கிணத்துக்குள்ள இருந்து சவுண்ட் கொடுக்குற மாதிரி எல்லாம் வருது. அடுத்த வட்டம் ஜீத் சார் கொஞ்சம் ஒண்ணு ஹைட்டை கம்மியாக்குற மாதிரி போடியம் பண்ணுங்க, இல்லைன்னா என்னைய கொஞ்சம் ஒசத்துற மாதிரி ஒரு டேபிள் போட்டுருங்க. பண்ணிடலாம், கண்டிப்பா பண்ணிடலாம். பாரதி பேரை சொன்னாலே எல்லாம் கிடைக்கும். நடுவர் அவர்களே, திருமணங்கள் எங்கே நிச்சயிக்கப்படுவதாக நம்முடைய பெரியவர்கள் சொல்லுவாங்க? சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் சொர்க்கமா இருக்குமா நரகமா இருக்குமா? சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்ட திருமணம் சொர்க்கமா தானங்க இருக்கணும். ஏதோ எங்க நடுவருக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷன் வந்ததுல. ஆமாங்க. இப்ப கிளியர் பண்ணிடுவோம் பாருங்க. எங்க நடுவருக்கு மல்லிகை பூனா ரொம்ப பிடிக்கும். ஆமாங்க. அப்படியே பூ மார்க்கெட் பக்கம் போனாங்க, 1 கிலோ மல்லிகைப்பூ வாங்கி கொண்டாந்து வீட்டுல வச்சாங்க. சரி. வீடு நிறைய என்ன மணத்தது நடுவர் அவர்களே? மல்லிகைப்பூ வாசம். எங்க நடுவருக்கு அதிரசம்னா ரொம்ப பிடிக்கும். எப்பெல்லாம் பலகார கடைக்கு போறாங்களோ ஒரு கிலோ அதிரசத்தை வாங்கி டப்பால கொட்டி வச்சிருவாங்க. வீடெல்லாம் என்ன மணக்கும் நடுவர்? அதிரச வாசமா வரும். எங்க நடுவருக்கு பிரியாணினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே கருவேப்பிலை புதினா செடி எல்லாம் வீட்டில் வாங்கி என்ன செய்வாங்க, வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வீட்டில் என்ன மணக்கும்? பிரியாணி வாசமா மணக்கும். மல்லிகைப்பூ வாங்கி வச்சா அந்த வீட்டில் மல்லிகைப்பூ மணக்குமா? அதிரசம் வாங்கி வச்சா அந்த வீட்டில் அதிரசம் மணக்குமா? ஆமா. பிரியாணி வாங்கி வச்சா பிரியாணி மணக்குமா? சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் மட்டும் சொர்க்கமாக இருக்குமான்னு எப்படி டவுட் வரப்போச்சு? நீங்க கையை தட்டிடலாம். ஆமா, இவங்க பேசுற பேச்சு எப்படி இருக்குது? கவிதை எப்படி பேசணும்னு எனக்கு ரொம்ப ஒரு குழப்பமாவே இருந்தது. சரி. ஒரு 2 பட்டிமன்றம் அன்னபாரதி மேடம் அவங்க பேசின நிகழ்ச்சியை போட்டு பார்த்தேன். சரி. கவிதைனா 2 வரியில பேசணும். அந்த ஒவ்வொரு வரியையும் 2 தடவை சொல்லணும். ஓ. ஆழமா சொல்லணும், அழுத்தி சொல்லணும், திரும்ப திரும்ப சொல்லணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் அதுக்கு பேரு கவிதை. எந்த வீடியோ போட்டு பார்த்தாங்கன்னு தெரியலையே. சரி, ஓகே, ஒரு குத்து மதிப்பா. இப்ப நான் ஒரு கவிதை சொல்ல போறேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கவிதை எழுதினேன் நடுவர் அவர்களே. அப்படியா? ரொம்ப நேரமா நான் ட்ரை பண்ணி எழுதினேன். நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க எழுதினாலும் இஷ்டப்பட்டு கேட்க ஆடியன்ஸ் இருக்காங்க, அதனால நீங்க கஷ்டப்படாம பேசுங்க. அச்சோ, நடுவர் அவர்களே ஒரு மிஸ்டேக் ஆகி போச்சே. கவிதையை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டீங்களா? கவிதை மறந்து போச்சு. மறந்து போச்சா?
மறந்து போச்சு நான் எழுதின கவிதை மறந்து போச்சு. ஆ. மறந்தே போச்சு நான் எழுதின கவிதை மறந்து போச்சு. ரெண்டு தடவை சொன்னதுனால இது முடிஞ்சு போச்சு கவிதையே இப்ப முடிஞ்சு போச்சு. 2 தடவை சொன்னதுனால இப்ப நான் சொன்னதுதான் கவிதை. மறந்து போச்சு நான் எழுதின கவிதை மறந்தே போச்சு. உண்மையாகவே கவிதை அதுவல்ல. ஒரு பெண் தான் புகுந்த வீட்டுல திருமணமாகி சென்று அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்மகனை மகாராஜனாக்கி அவனுக்கு கீழ் மகாராணியாக வாழ ஆசைப்படுகிறாளா, அல்லது கட்டிய அந்த கணவனை அடிமையாக்கி ஒரு அடிமைக்கு மனைவியாக வாழ ஆசைப்படுவாளா? இதுதான் என்னுடைய முதல் கேள்வி. உங்க வீட்டுல இதே பாயிண்ட் தான். நான் புத்தி உள்ள மனைவிக்கும் வித்தியாசம் இருக்குது. புத்தி இல்லாத மனைவி தன்னுடைய கணவனை அடிமையாக்கி அந்த அடிமைக்கு பொண்டாட்டியா இருப்பா. புத்தியுள்ள மனைவியோ தன்னுடைய கணவனை ராஜாவாக்கி அந்த ராஜாவுக்கு ராணியாக இருப்பவள் தான் புத்தியுள்ள மனைவி. நடுவர்ல இருந்து அப்படியே எடுத்துக்கோங்க. நடுவர் அப்படியே உமாஜி, அப்படியே சாந்தி மேடம், கனகாம் எல்லாமே மகாராணியா வாழ்றோம். நீங்கள் பிறந்தவர்கள் வீட்டில் கூட இளவரசி தான். ஆனால் நீங்கள் புகுந்த வீட்டில் மகாராணி என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். மகாராணி அப்படிங்கிற அந்த பட்டம் அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடுமா? பிரீதாக்கு திருமண ஏற்பாடு நடந்தது. சரி, உன்னை திருமண ஏற்பாடு என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச உடனே எனது மாணவி மருமக எங்க இருந்தாப்ல, மாமியார் அங்க இருந்தாப்ல. நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன். உணவு இடைவேளைக்கு பின்பு சில பல வேலைகளுக்கு பின்பு மருமகனும் மாமியாரும் பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? புகுந்த வீடு தான் தீர்ப்பு சொல்ல போறாங்கன்னு அவங்களுக்கு பக்காவா தெரிஞ்சு போச்சு.